இல்லண்டா, நம்மள பழி வாங்கறதுக்கு இந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்கு கனி கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக கூட இந்த விஷயத்தை இப்படி சொல்லிருக்கலாம். நான் தான் கடத்தினா நம்ம வேற எங்கேயும் தேடாம இங்கே யோசிச்சுட்டு இருப்போம்ட்டு. புரியுதா? சம்மோ, உண்மையிலேயே உனக்கு போலீஸ் மூளை சம்மோ. கரெக்டா லாஜிக்கா அடிக்கிறியே. சரி, வைஜெயந்தி கடத்தல, ஆனா யாரு கடத்திருப்பாங்க? அப்போ நாம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அதுதான் தெரியணும்ல. இது முதல்ல கடத்தலான்டே தெரியலையே. இவளே எங்கனாச்சும் தொலைஞ்சு போனா கூட தெரியலையே. இது எதுவா இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துல இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போவோம், அங்க அறிவியும் ரத்னாவையும் வர சொல்லி முதல்ல அவங்க கிட்ட விசாரிப்போம், அங்க இருந்தே யோசிப்போம். நீ முதல்ல என்ன பண்ணு, போனை போட்டு அறிவியும் ரத்னாவையும் பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லு. ரத்னா, பர்னி சிஸ்டர் தான் கால் பண்றாங்க. ஸ்பீக்கர்ல போடுறேன். சிஸ்டர், என்னாச்சு? வைஜெயந்தி பாத்தீங்களா? கடத்துனது அவங்க தானா? ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்ல அறிவு, அவங்க கடத்தல. அதனால நாம வேற இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கேட்டி, ஜெயில என்ன நடந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் உன்கிட்ட. இப்போ நீயும் அறிவும் உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி வாங்க. நானும் சண்முகமும் நேரா ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறோம். நாம அங்க பேசிக்கலாம். இது உடனே. அக்கா, என்னக்கா இது? அழாதக்கா. எப்படி அழாம இருக்க முடியும்? எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. மனசுக்கு கஷ்டமா இருக்குட்டி. ரத்னா, மறுபடியும் ஒவ்வொரு கிளாஸ தேடிட்டேன். கனி எங்கேயும் இல்ல. சண்முகம் வந்தாதான் நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவு செய்ய முடியும். இப்ப அண்ணன் எதுக்காக நம்மள ஸ்கூலுக்கு வர சொல்லுச்சு? கனியை கண்டுபிடிச்சிடலாமான்னு எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு. அறிவு, என்ன பேசுற நீ? கண்டுபிடிச்சலாம் ரத்னா, நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை பேர் இருக்கோமே, விட்டுருவோமா? அக்கா, நீ என்னத்துக்கு கவலைப்படுத? அண்ணனுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதான் நம்மள ஸ்கூலுக்கு வர சொல்லி இருக்கு. கட்டாயமா கனியை கண்டுபிடிச்சிடலாம்க்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டி. இம்பிட்டு நேரமாச்சு. எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ, மனசு கடந்து அடிச்சுக்குது. அக்கா, என்னக்கா இது? இப்ப என்னத்துக்கு கண்டதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? தைரியமா இருக்கா? இல்லட்டி, கொலசாமி கோவில்ல பொங்க வைக்க போனப்ப கனிய நம்ம கையாலேயே எரிச்சு கொலை பண்ண பார்த்தாவளே, அதெல்லாம் மறந்து போச்சா? நினைச்சாலே மனசுல அப்படியே திக்கு திக்குங்க திட்டி. பாவம் சின்ன பொண்ணு எங்க இருக்காளோ, யாரு என்ன செய்யறாங்களோன்னு நினைக்க நினைக்க நெஞ்சல் அப்படியே அடைக்குது. என்ன பேசுற நீ? இங்க பாரு, நீ ஒரு டீச்சர், அதுலயும் பிரின்சிபல். நீ போய் இப்படி கண் கலங்கி நிக்கலாமா? அதான் சண்முகம், முத்துப்பாண்டி, பரணி சிஸ்டர் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நிச்சயமா கனியை கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத ரத்னா. அழாத நிறுத்து. என்னல தகவல் ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல சண்முகம், எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், யாருமே இல்ல. இல்லை, ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? கனி தானா காணா போலல, யாரோ கனியை கடத்திருக்காங்க. அது புரியுதா? புரியுது, ஆனா யாரு, எதுக்காகன்னு அதான் எனக்கு புரியல. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சண்முகம், நீ என்ன சொல்ல வர? இல்லை, கடத்தினவன் பள்ளிக்கூடத்துல இருந்தே தான் கனியை கடத்திருக்கணும். அதுதான் இங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு வந்து. ஆமா, நிச்சயம் எங்க இருந்ததான் கடத்தி இருக்கான். அப்ப நீ தான் இதுக்கு உதவி பண்ண முடியும். இந்த பாரு, நல்லா யோசிச்சு பொறுமையா சொல்லு. இனி காலையில இருந்து இந்த பள்ளிக்கூடத்துல ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துச்சா? யாராச்சும் புதுசா இந்த பள்ளிக்கூடத்துல பாத்தியா? இல்ல அறிவு, நீ ஏதாச்சும் பாத்தியா? உனக்கு ஏதாச்சும் தோணுதா? ஏதாவது வித்தியாசமா இந்த பள்ளிக்கூடத்துல நடந்துச்சா? சொல்லுங்க, யாரையாச்சும் பாத்தீங்களா? ஓகே சார். ஏய், சண்முகம் தான் கூப்பிடுறான். நீ வண்டியை ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. ஹலோ சண்முகம், நாங்க விசாரிச்சுட்டு தான்டா இருக்கோம். உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்ல, அந்த ஆட்டோவே கிடைச்சாச்சுல. ஏய், ஆட்டோவை கண்டுபிடிச்சிட்டாங்களாண்டி? சூப்பர் டி. சரி சொல்லு.
இப்ப நாங்க என்ன செய்யணும்? இல்லை, உன் மொபைலுக்கு ஒரு போட்டோ அனுப்பி வைக்கேன் பாரு. அந்த ஆட்டோல இருக்கிற நம்பரை வச்சு அங்க ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஆட்டோ இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. சரி, நான் பாக்குறேன். இது பாருடி. சரி, அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம். அண்ணே, அந்த ஆட்டோவே கிடைச்சிருச்சுண்ணே. இல்லை, ஆட்டோ கிடைச்சிட்டா? இல்லை, அந்த ஆளை என்ன பிடிச்சிட்டீங்களா? எங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நாங்க அங்க வரோம். டா. டேய், அவனை இன்னும் நேரா பார்க்கல. அவனை பத்தின டீடைல்ஸும் கிடைச்சிருச்சு, அவன் அட்ரஸும் கிடைச்சிருச்சு. சூப்பர்ல. யார் அவன்? நம்ம ஊருக்காரனா? மாமா, அந்த டிரைவர் பேரு சோமு. இங்கதான் செந்தூரா நகர் 3வது தெருவுல வீடு. இல்லை, செந்தூரா நகரா? தெரியல, ஏன்னா நாங்க அங்க வந்துட்டோம். அண்ணே, நானும் பரணியும் அங்க முன்னாடியே போயிடுறோம். நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. சரி சரி, வந்துட்டோம். இல்லை, வண்டி இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்றாரு. ஹலோ, அப்படியா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்லுதாவ? என்னல இது, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வேற சொல்லுதாவ. அவன் பேரு சோமசுந்தரம் தானா, ஆனா வீடு ஆண்டவ நகர்ல இருக்குங்கிற. வீரா இப்பதான் செந்தூரா நகர்னு சொல்லுதா? சார்வான், எப்பவும் ஆர்சி புக்ல இருக்கிற அட்ரஸும் குடி இருக்கிற அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்காது. வாடகை வீட்டுக்காரங்க தானே, வீடு மாறி இருப்பாங்க. வீரா சொன்னதுதான் சரியா இருக்கும். அவர் சொல்றதும் சரிதான். நம்ம நேரா செந்தூரா நகர்